திடீர்னு இந்த மழை டைமில் கொடைக்கானல் போகலான்னு லாஸ்ட் வீக் பிளான் பண்ணியிருந்தோம். ஃபேமிலியாக இந்த ஒரு மினி பஸ்ஸை புக் பண்ணி தான் கிளம்புனோம். கொடைக்கானல் ரீச் ஆகுறதுக்கு முன்னாடி, அந்த மலை ஏறுறதுக்கு முன்னாடி சூப்பரான ஒரு சீனரி இருந்துச்சு. அங்கே இறங்கி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு மலை ஏற ஆரம்பித்தாச்சு. எங்கள் ஹோம் ஸ்டே ரீச் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம். அங்கேருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு சைட் சீயிங்க்கு கிளம்பியாச்சு. செம்ம மழை, எதுவுமே பண்ண முடியல. அதனால் இந்த ஒரு லேக்கை மட்டும் விசிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஈரமாயாச்சு. ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரே காஃபி தான் குடிச்சிட்டு இருந்தோம் நைட்டு வரைக்கும். ஆக்சுவலாக ஈவினிங்லேருந்து கிளைமேட் செம்ம கூலாக இருந்துச்சு. மார்னிங் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது. ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பி இந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் பிளேஸுக்கு போனோம். இங்கே பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் ஆளுங்களாகவே இருந்தாங்க. நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. ஆனால் ஷாப்ஸில் போய் நின்று ஷாப் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப கிடைக்கல நமக்கு. ஸோ குயிக்காக ஒரு ஈவில் ஐ ரிங்கும் இந்த மாதிரி பேங்கிள்ஸும் வாங்கிட்டு குணா கேவ்ஸ் வந்துட்டோம். பிள்ளைங்கள்லாம் செம்ம ஜாலியாக குணா கேவ்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரோஸ் கார்டன் போனோம். ரோஸ் கார்டனில் கார்டன் இருந்துச்சு, ஆனால் ரோஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபன் பண்ணிவிட்டு அங்கேருந்தும் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக கிளைமேட் வந்து நெக்ஸ்ட் டே கொஞ்சம் பெட்டராக இருந்தது. எங்களால் நிறைய பிளேஸ் பார்க்க முடிஞ்சுது. பட் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நல்ல மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நாங்கள் ரூமுக்கு போயிட்டு அகெயின் பேக்கப் பண்ணி கிளம்பியாச்சு அங்கேருந்து. ஆனால் ரிட்டன் வரும்போது, போகும்போது நம்ம எவ்வளோ ஸ்மூத்தாக போகிறோமோ, ரிட்டன் வரும்போது அவ்வளோவே நம்ம ஏதோ ஒரு ரைடில் போகிற மாதிரி இருக்கும். ஃபைனலாக ஃப்ரூட் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு.